ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். ஸோ கமெண்ட்ல ரேகா அப்படின்றவங்க கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. மேம், எனக்கு ஃபுட்டை எடுத்துக்கிட்டாவே நெஞ்சு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு. நைட்ல கூட எனக்கு புளிச்ச ஏப்பம் வருது. இதுக்கு என்ன செய்யலாம்? என்ன காரணத்தினால இப்படி வருதுன்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. அதாவது ஜெர்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். பெரும்பாலும் அவசர அவசரமா உணவு சாப்பிடுறது. காலையில எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ இதனால என்ன பண்றது? கொஞ்சமா சாப்பிட்டாலும் அவசர அவசரமா சாப்பிடுறது. சிலருக்குலாம் சூடா டீ, காஃபி குடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 5, 6 டீ, காஃபி கூட குடிக்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த மாரி சூடா நீங்க உணவு எடுத்துக்கும் போதும், உங்களுடைய ஈசோஃபேகஸ்ல இருக்கக்கூடிய மியூக்கஸ் எல்லாம் எரோட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதனால தாங்க உங்களுக்கு புளிச்ச ஏப்பம் வர்றதும் இருக்கு. அதே மாதிரி ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய ஸ்பிங்க்டர் லூஸ் ஆனாலும், நம்ம சாப்பிடுற ஃபுட் என்ன ஆகுதுன்னா, எதுக்கழிச்சு மேல வருதுங்க. இதுக்கு என்ன செய்யலாம்? நீங்க சாப்பிடுற உணவு ரொம்ப ஸ்பைசியா இல்லாம, நல்லா மென்னு அந்த சலைவாவோட உமிழ்நீரோட மென்னு விழுங்குங்க. அந்த மாதிரி உணவு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் அப்படின்ற ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகும். இதுக்கு பேசிக்கா என்ன பண்ணலாம்னா, தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஏலாதி சூர்ணம்னு ஒரு பெஸ்ட் மெடிசன் சித்தால இருக்குங்க. ஸோ ஏலாதி சூர்ணம் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஏலாதி சூர்ணத்த தேங்காய் பால்ல ஒரு 1/2 கிளாஸ் தேங்காய் பால்ல கலந்து டெய்லி காலையில குடிச்சுக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இல்லாம ஒரு ஆழ்ந்த உறக்கம், டெய்லி ஒரு 7 ஹவர்ஸ் ஆழ்ந்த உறக்கம் எடுத்துட்டு வாங்க. ரேகா, உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்கள மாதிரி நெறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.